கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செல்வத்தோட மனைவிக்கு குழந்தை பிறந்து அவங்களையும் கூட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ரேவதி ரோஹிணி 2 பேரும் இன்னும் கார்த்திக் காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மணமேடையில ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா அவசரப்படுத்துறாங்க. ஐயரே, நீங்க சொன்ன மந்திரம் எல்லாம் போதும், சீக்கிரமா தாலியை கட்ட சொல்லுங்கங்கிறாங்க. இந்த பக்கமா சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, எதுக்கு சந்திரா இவ்வளவு அவசரப்படுற? இன்னும் மாப்பிள்ளையெல்லாம் வெளியில போனவங்க வரவே இல்லை, அவங்களும் வந்துடட்டும், ஐயரே நீங்க முள்ளவே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அக்கா என்னக்கா, நல்ல நேரம் போயிட்டுதுன்னா மறுபடியும் நம்ம நினச்ச மாதிரி நல்ல நேரம் கூடி வருமா என்ன? முகூர்த்தம் ஆக போகிற நேரத்தில் அவங்க எதுக்காக வெளியில் போனாங்க? அவங்களுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம் அல்லவா அப்படின்னு சந்திரா சொல்லவும் சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. ராஜராஜன் இல்லை இல்லை, மாப்பிள்ளை எல்லாரும் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தாலியை கட்டுட்டுங்கிறாங்க. சரி, அது வரைக்கும் நான் வேணா தாலியை பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வரேன்னு ரேவதி கேட்குறாங்க. ஐயரும் ஆமாம், இந்தாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ரேவதி அந்த தாலி எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி ரேவதி 2 பேரும் கார்த்தி இப்போ வந்துடுவாரா அப்போ வந்துடுவாருன்னு வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி சொன்ன மாதிரியே மயில் வாகனம் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்கள கையும் களவுமா பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவில் வெகு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. வக்கீல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஜட்ஜு கொடுத்த கையெழுத்தை காட்டி அங்கே நவீனை நான் ஜாமீன் எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. அப்படியா, சரி சார், நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நவீனை கூட்டிகிட்டு அங்கே வக்கீல் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த செல்வம் நம்ம கழுத்தில் தாலி கட்டிடுவான், இதுக்கப்புறமா நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துர்கா அவங்க கையில் விஷப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திரா ஒரு பக்கம் அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. அக்கா, நேரம் எல்லாம் போய்கிட்டே இருக்கு, நல்ல நேரம் போகிறதுக்குள்ளேயே தாலியை கட்டி சொல்லக்கா, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம், மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சாமுண்டீஸ்வரியும் ஆமாம் சரி, சந்திரா சொல்கிறதான் சரிங்கிறாங்க. ரேவதி தாலி கொண்டு வந்து கொடுத்ததும் ஐயர் அதை வாங்கி மாப்பிள்ளை கையில் கொடுக்குறாங்க. செல்வம் அந்த தாலியை எடுத்து துர்கா கழுத்தில் கட்ட போகும்போது அங்கே நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே கை குழந்தையோட வந்து நிற்கிறாங்க செல்வத்தோட மனைவி. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, யார் மணி, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நான் தான் செல்வத்தோட மனைவி, என்னை காதலிச்சு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ என்னை ஏமாற்றிட்டு உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட வந்திருக்கான், பணம் காசுக்கு ஆசைப்பட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சந்திரா, ஐயோ நம்மளை காட்டி கொடுத்துருவானோ அப்படின்னு பயந்துட்டு நிற்கிறாங்க. இந்த டிரைவர் பையன் முணுக்கு நிறுந்துக்கிட்டு எப்படி வேலை பார்த்துருக்கான் பாரு, இந்த பொண்ணை எங்கே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல, இப்போ கல்யாணத்தையும் நிறுத்திட்டானே, நம்ம நினச்சதெல்லாம் நடக்காமல் போச்சு, போட்ட திட்டமெல்லாம் இப்படி நாசமாக போச்சேன்னு நினைக்கிறாங்க சந்திரா. அடுத்தது மயில் வாகனம் நடிக்க வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க. இதை பாருங்கத்த, இவங்க 2 பேரும் உண்மையான இந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, நடிக்க வந்தவங்க, இவங்கெல்லாம் சுத்த பிராடு, காசுக்காக பணம் திருடுறவங்க, சரியான திருட்டு கும்பல், இந்த கும்பலும் உங்களை ஏமாத்தி இருக்குதுங்கிறாங்க. இவங்க சொன்னது எல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் நம்பவே முடியல, எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு, இப்போ என்னதான் நடக்குதுங்க, என்னை ஏமாத்திட்டாங்களா இவங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் சரியாக விசாரிக்காதனால இவரை மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்துறீங்க, ஆனால் இவங்க எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வந்ததும் அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்கள ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரா தலையசிக்கிறாங்க. தயவு செய்து என்னை காட்டி கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ பண நகை வேணாலும் நான் தரேங்கிற மாதிரி தலையசிச்சு ஜாட பண்ணினதும் உடனே அவங்க அப்பா அம்மா உஷாராயிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், சரி உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணிக்கிட்டா நிறைய நகை பணம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நாங்கள் எங்கள் பையனாக நடிக்க வச்சு அவங்க பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லி நாங்கள் அப்பா அம்மாவாக நடிக்க வந்தோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. எது நீங்கள் செஞ்சது தப்புக்கு நான் மன்னிக்கணுமா? உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கலாமா? முதல்ல மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க 2 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி செல்வத்தையும் வாங்கி ஒரு அறை விடுறாங்க. பொய்யும் பொண்டாட்டியோட போலப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. செல்வமும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நவீன் வந்து நிற்கிறாங்க. நவீனுக்கும் துர்காவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்குறாங்க. கார்த்திக், இதை பாருங்க மாப்பிள்ளை, இவன் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டான், இவ்வளோ வசதியோடு இருந்துக்கிட்டு இல்லாதவ மாதிரி வந்து என் வீட்டில் டிரைவர் வேலை பார்த்து என்னை நம்ப வச்சு இவன் ஏமாத்தினது பாவத்துக்கு நான் இவனே மாப்பிள்ளையே ஏற்றுக்க மாட்டேன், இவன் இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பாருமா, என் கழுத்தில் தாலி கட்டணுன்னா அது நவீன் மட்டும்தான், அவர் தான் என் புருஷன், அவர் இங்கிருந்து போக மாட்டார், அவர் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன துர்கா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா, நவீனுக்கும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை ஏமாத்துக்காரன்னு உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்கு நாங்களும் பல தடவை முயற்சி பண்ணணும், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல, அதனால தான் நாங்களும் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தோம், எப்போவாவது நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்குவீங்கன்னு நாங்களும் நம்பிட்டு இருந்தோம், ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நம்பவே இல்லை, நவீனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு கையில் வச்சிருந்த விஷப்பாட்டில் காட்டுறாங்க துர்கா. அடுத்தது சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வருது, என்ன செய்யறதுனே புரியாமல் இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்து பேசுகிறாங்க. இதை பாருங்கத்த, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பிட்டாங்க, அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரிங்கிறாங்க. கார்த்தி, என்ன மாப்பிள்ளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எல்லாரும் என்கிட்டயும் மறைச்சிட்டீங்கல்லங்கிறாங்க. இப்போ மட்டும் இவனுங்க சொல்கிற மாதிரி நீ செஞ்சிட்டீன்னா நீ தோத்த மாதிரி ஆயிரும், அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிருக்கா, இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடாதீங்கிறாங்க சந்திரா. இந்த பக்கம் ரேவதியும் ரோகிணியும் கேட்குறாங்க, ஏன் சித்தி எதுக்காக அம்மாவை இப்படி தூண்டி விடுற மாதிரியே பேசுகிறீங்க, துர்கா
ஓட வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அவள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா? ஏன் சித்தி இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடவே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இதை பார் ரோகிணி, ரேவதி, உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அக்காவை ஏமாத்தினவன் பாரு மறுபடியும் மறுபடியும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவே கூடாதுங்கிறாங்க சந்திரா. இதுக்கப்புறம் துர்கா சொல்கிறாங்க, இல்லை அவர் தான் எனக்கு தாலி கட்டியிருக்காரு. மனசார நான் அவரை தான் விரும்புகிறேன். அவர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு துர்கா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் சாமுண்டி விசிறி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே துர்கா, நவீன் 2 பேர்த்தையும் கார்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வாசல்லையே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை எல்லாமே மன்னிச்சு மறந்து நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்கிறாங்க. இந்த பக்கம் சந்திரா கூப்பிடவே கூடாது, அவங்கள வெளியிலேயே நிறுத்துங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவத்தோடவே இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இதை பாரு சாமுண்டீஸ்வரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இதுக்கப்புறமா நம்ம கோபத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு தானே, அவன் நல்லா தெரிஞ்ச பையன். அவன் என்ன சொல்லிட்டான்? எல்லா வசதியும் இருந்து துர்கா மேலே ஆசைப்பட்டதுனால எனக்கு சொத்து இல்லைன்னு சொன்னான். அது ஒன்று தானே. ஆனால் சொத்தே இல்லாதவன் பொய்யாவது அம்மா அப்பா இருக்காங்க, சொத்து இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தவனே நீ நம்பின. ஆனால் எல்லா வசதியோடு இருக்கிறவனே நீ நம்ப மாட்டேங்கிறியா? அவனையே இப்படியெல்லாம் நம்பாமல் நீ வெறுத்து ஒதுக்குற. ஒரு பொய் சொன்னதுக்காக இதையெல்லாம் மன்னிக்கக்கூடாதா? அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கலாம். துர்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா நவீனையும் துர்காவையும் நீ சேர்த்துக்கிறதா முறைன்னு ராஜராஜன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்திகும், ஆமாங்கத்த, நவீனை பற்றி நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை நீங்கள் ஏற்றுக்கிறதுல தப்பே இல்லைங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா, ஐயோ அக்கா யோசிக்கிறதா பார்த்தா கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் சேர்த்துக்குவாங்க போல இருக்கே. சரி, இதை உடனே நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும்னு நினச்சிக்கிட்டு சந்திரா அந்த பக்கமாக யாருக்கும் தெரியாமல் போய் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இதை பாருங்கள், இங்கே துர்காவும் நவீனும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ நாம் ஏற்பாடு பண்ணி வச்ச மாப்பிள்ளையும் பிராடுத்தனன்னு சொல்லிட்டு உடனே அவனையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே கல்யாணமான மாப்பிள்ளையோட துர்கா வந்து வீட்டில் நிற்கிறா. இந்த விஷயத்தை பெருசாக ஊதி ஊருக்குள்ளே பெரிய பிரச்சனையாக்குங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் எங்கள் அக்கா கிட்ட வந்து நியாயம் கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட சிவனாண்டி, அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களே நம்ம பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளா எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை சந்திரா. சரி, நான் ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வரேன். இவ ஒரு பிரசிடண்டாக இருந்துக்கிட்டு இவ புள்ள யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா அந்த நவீன் வந்து உட்காந்துருக்கான்னா இது ஊர் பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்த வேண்டிய விஷயம் சந்திரா. ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி தலையை தொங்க போட்டு கேவலத்திலையும் அவமானத்திலையும் தலை குனிஞ்சு நிற்கிறத நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம் சந்திரா. ஒரு நல்ல அருமையான நியூஸ் சொல்லியிருக்கு. இப்போவே ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க சிவனாண்டி. இங்கே பார்த்தா சாமுண்டீஸ்வரி கார்த்தியும் மயில்வாகனத்தையும் திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரோகிணி, ரேவதி 2 பேரும் வந்து அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா செல்வம் ஒரு மோசமான ஆள், திருட்டு கும்பல், இப்படி ஒரு பிரார்த்தனமானவங்களை நீங்கள் நம்புவீங்க, ஆனால் நம்ம வீட்டு மாப்பிள்ளையான கார்த்தியும் மயில்வாகனத்தையும் நம்ப மாட்டிங்களா? அவங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லதாமா செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் அவங்களால ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா? ஏமா இப்படி எல்லாம் திட்டுறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் ஒன்று கேட்குறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணமான விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு கேட்குறாங்க. எல்லாருமே எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியுங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியாமல் வச்சுருந்துருக்கீங்க, அப்போ என்னை முட்டாளாக்கியிருக்கீங்களா அப்படின்னு சரியான கோவத்தில் இருக்கும்போது வெளியில் பார்த்தா சரியான கும்பல் வந்து நிற்கிது. இது சிவனாண்டி தான் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வெளியில் வா சாமுண்டீஸ்வரின்னு சத்தம் போட்டுட்டு ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி எல்லாருமா வெளியில் வந்து எதுக்கு சிவனாண்டி இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? உன் வீட்டுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குன்னா ஒரு நியாயமா? ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறேன், ஆனால் உன் வீட்டில் நடந்த விஷயமே உனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி துர்காவோட விஷயத்தை எடுத்து கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க சிவனாண்டி. சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. மரியாதை இங்கிருந்து வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. சிவனாண்டி, இதுக்கு நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன், ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு மட்டும் ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன செய்யறதே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி தான் வந்து சொல்கிறாங்க, இது பாருங்கள், இது எங்கள் வீட்டு பிரச்சனை, நவீன் துர்காவை நிச்சயமாக சாமுண்டீஸ்வரி அத்தை ஏற்றுக்குவாங்க, இது ஊரறியே நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த போகிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.